உலகில் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஓகே, என்னோட அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எதை பற்றி சொல்லித்தர போகிறேன் பார்த்தீங்கன்னா, எந்த டீலருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலும் ஆஃப்கிரிட் பற்றி தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லித்தர போகிறேன். சோலாரில் ஆன்கிரிட் மற்றும் ஆஃப்கிரிட் என்றால் என்ன, அதை பற்றி யாருக்கும் தெரியாத சில நுணுக்கமான விஷயத்தை பற்றி நான் சொல்லித்தர போகிறேன். அதுவும் வித் ப்ரூஃபோடுங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோக்கு உண்டான கார்டு நான் இங்கே போடுறேன். அப்போ தான் இந்த வீடியோ என்னன்னு உங்களுக்கு புரியும். ஓகேங்க, யூடியூப்பில் சோலார் பற்றி இவ்வளோ வீடியோ இருந்தோம். நான் ஏன் அதே டாப்பிக் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா, ஏன் கேட்டிங்கன்னா, இந்த லாக்டவுன் பீரியடில் தான் நான் இந்த சோலாரை வீட்டுக்கு வாங்கி போட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு 100 வீடியோஸ் பார்த்துருப்பேன். ஒரு 20 ஒரு 30 டீலருக்கு நான் ஃபோன் பண்ணியிருப்பேன். யாரை கேட்டாலும் எல்லாரும் சொல்கிற பொதுவான ஒரு விஷயம், அது நாங்கள் காலையில் சூரிய ஒளியிலேருந்து வர மின்சாரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், மீதி இந்த பேட்டரியில் சேவ் பண்ணிக்கலாம், அது நீங்கள் இரவு நேரத்தில் பயன்படுத்திக்கலாம், அவ்வளோதாங்க. ஆனால் இது வாங்கி யூஸ் பண்ண பிறகு தான் தெரியுது, சோலாரில் இவ்வளோ விஷயம் இருக்கா, அதையே நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடாது. அதனால தாங்க மறுபடியும் அதே டாப்பிக்கில் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து நிற்கிறது டேனி டெக்கி டாக்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சோலாரில் 2 வகை இருக்குது. ஒன்று ஆன்கிரிட், ஒன்று ஆஃப்கிரிட். ஆஃப்கிரிட் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்கிரிட்னு என்ன சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஆஃப்கிரிட் ஈஸியாக புரியும். ஆன்கிரிட்னா ஒன்றே இல்லைங்க, காலையில் சூரிய ஒளியிலேருந்து உற்பத்தி ஆகிற மின்சாரம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதாவது 9 மணிலேருந்து 4 மணி இருக்கும் சூரிய ஒளியிலேருந்து வர மின்சாரம் உங்களுக்கு தாங்க. நீங்கள் பயன்படுத்த போக மீதி உள்ள மின்சாரம் அது டிஎன்இபி போயிடும். அதாவது ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு சென்றுடும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்கள் ரோட்டில் போஸ்ட் கம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு போயிடும். இதை டிஎன்இபி உங்கள் கணக்கில் வரவு வைத்துக் கொள்வார்கள். அதாவது ஒரு சின்ன கேல்குலேஷன் மூலமாக நான் சொல்லித்தரேன். நீங்கள் ஒரு நாளைக்கு 2000 வாட் சோலார் பேனல் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, 2 யூனிட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, ஒரு யூனிட் நீங்கள் டிஎன்இபிக்கு கொடுத்துட்டீங்க. இதை உங்கள் கணக்கில் அதுக்கு கரெக்டாக வரவு வைத்துக் கொள்வார்கள். இதுக்கு முக்கியமான பங்கு வகிப்பது பார்த்தீங்கன்னா அந்த நெட் மீட்டரிங். அந்த நெட் மீட்டரிங் வேறு ஒன்றும் இல்லைங்க, அதில் நீங்கள் எவ்வளோ மின்சாரம் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள், எவ்வளோ மின்சாரம் நீங்கள் கவர்மெண்ட் கொடுத்துன்றதை அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோ. அதை 2 மாதத்துக்கு உங்கள் வீட்டுக்கு மின்சார வாரியத்துலேருந்து வருவார் பார்த்தீங்கன்னா, அவர் எவ்வளோ மின்சாரம் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்குன்றது கழிக்க போக மீதி உள்ள மின்சாரத்துக்கு மட்டும் அவர் இபி பில் உங்களுக்கு கொடுப்பாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. இப்போது ஆன்கிரிட் பற்றி இன்னும் டீப்பாக சொல்கிறேன், வாங்க. ஓகேங்க, இப்போது ஆன்கிரிட் சிஸ்டம் பற்றி இன்னும் டீப்பாக சொல்லித்தரேன். சூரிய வெளிச்சம் இந்த சோலார் பேனலில் படும்போது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ்கள் நகர ஆரம்பிக்கின்றன. இந்த எலக்ட்ரான்ஸ் நகர்றதுனால பார்த்தீங்கன்னா டிசி என்ற டைரக்ட் கரண்ட்டை உற்பத்தி பண்ணுறது. இந்த டைரக்ட் கரண்ட்டை நம்ம டிசி சோலார் கேபிள் வழியாக வீட்டுக்குள்ளே எடுத்துன்னு செல்கிறோம். டிசி கேபிள் வழியாக வர இந்த டிசி கரண்ட்டை இந்த இன்வெர்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஏசி கரண்ட்டை மாற்றி கொடுத்து உங்கள் வீட்டுக்குள்ளே கரண்ட் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இயங்கக்கூடிய அனைத்து பொருளும் ஏசி என்கிற ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டால் இயங்கக்கூடாது. ஓகேங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நான் அடுத்து சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சோலார் பேனல் ஒரு 1000 வாட்ஸ் ஜென்ரேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டில் பகல் நேரத்தில் அவ்வளோ பொருள் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், டியூப்லைட்டோ மற்ற பொருளோ. மீதி உள்ள கரண்ட்டை இது இன்வெர்டர் ட்ராக் பண்ணி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீ வந்து போஸ்ட் கம்பத்துக்கு போயிடு, இவங்களுக்கு இந்த கரண்ட் வேணாம். அதாவது நீங்கள் பயன்படுத்த போக மீதி உள்ள கரண்ட்டை மட்டும் இது உங்களுக்கு இந்த இன்வெர்டர் இந்த போஸ்ட் கம்பத்துக்கு அனுப்பிச்சிடும். ஓகேங்களா? இதை நெட் மீட்டரிங் வைத்து உங்கள் கணக்கில் கரெக்டாக வரவு வைத்துக் கொள்வார்கள். இந்த நெட் மீட்டரில் நீங்கள் 2 மாதத்துக்கு எவ்வளோ கரண்ட் உற்பத்தி பண்ணி கவர்மெண்ட்டு கொடுத்தீங்கன்றது அந்த நெட் மீட்டர் தெளிவாக வந்துடும். ஓகேங்களா? இதை தான் நீங்கள் அடுத்த மாதம் பில்லில் அவர்கள் கைத்து கொள்வார்கள். ஓகேங்களா? ஆன்கிரிட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆன்கிரிடில் பேட்டரி வராது. நீங்கள் உற்பத்தி பண்ணுற கரண்ட்டை உங்கள் வீட்டில் பேட்டரி வச்சு சேவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இவ்வளோதாங்க ஆன்கிரிட் சிஸ்டம் பற்றி. ஓகேங்க, இப்போ ஆன்கிரிட் பற்றி இன்னும் டீப்பாக பார்ப்போம். இபியில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கீம் இருந்தது. ஒன்று 2019 மார்ச் 31க்கு முன்னாடி ஒன்று, 2019 மார்ச் 31க்கு பின்னாடி ஒன்று. இப்போது மார்ச் 31 முன்னாடி பார்ப்போம். அதாவது நீங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்குற மின்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இபி பில்லை கழிச்சுப்பாங்கன்னு தான் சொன்னேன். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 யூனிட் மின்சாரம் உற்பத்தி பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் கரண்ட் பில் 300 யூனிட்டாக இருந்ததுன்னா அந்த 300ல் இந்த 100 யூனிட் கழிச்சு மீதி வர 200 யூனிட்டுக்கு உண்டான இபி பில் மட்டும் தான் நீங்கள் கட்ட போகிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2019 மார்ச் 31 முன்னாடி. இந்த 300 யூனிட் கூட உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகிற மின்சாரம் எல்லாம் உங்களுக்கு இலவசம் தான். ஆனால் இந்த 4 மணிக்கு மேலே போதியமான சூரிய வெளிச்சின்றி இந்த சோலார் ஆஃப் ஆகிடும். அப்போ உடனே இந்த இன்வெர்டர் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, உடனே இபிக்கு மாற்றி கொடுத்துரும். ஸோ சாயந்தரம் 4 மணிலேருந்து அடுத்த நாள் காலை 8:30 வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் கரண்ட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதற்கு அதால் வந்த கரண்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 300 யூனிட்
அதுக்கு நீங்கள் பில்லு கட்டி தாங்க ஆகணும். இதுதாங்க ஆன்கிரிட் பட்ஜெட் சிஸ்டம் பற்றி. ஓகேங்க, இப்போது 2019 மார்ச் 31 அப்புறமா அந்த ஸ்கீமை பற்றி பேசலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்குற மின்சாரத்திற்கு யூனிட்டுக்கு பதிலாக யூனிட் கழித்து கொள்ள மாட்டார்கள். அதுக்கு பதிலாக ₹2.40 என்று விலையை நிர்ணயம் செய்து விட்டார்கள். இந்த ₹2.40 கூட பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் தரமாட்டாங்க. இது வரும் பில்லில் கழித்துக் கொள்வார்கள். ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் சோலார் பேனலில் போட்ட காசு அடுத்த 5லேருந்து 6 வருஷத்துக்குள்ள எடுத்துடலாம். அதுக்கப்புறமா வர 15 வருஷம் உங்களுக்கு ப்ராஃபிட் தாங்க. அதாவது அடுத்த 20 வருடம் உங்களுக்கு மின்சாரம் இலவசம். எத்தனை முறை கரண்ட் பில் ஏற்றினாலும் அதில் நீங்கள் பாதிக்கப்பட போவதில்லை. அவ்வளோதாங்க. ஓகேங்க, இப்போ ஆன்கிரிட் சிஸ்டத்தில் உள்ள அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்குற மின்சாரத்திலிருந்து வரும் காசை அடுத்த மாதம் பில்லில் கழித்துக் கொள்வார்கள். இதாங்க பெரிய அட்வான்டேஜ். ரெண்டாவது அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இது வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. அதாவது சோலார் பேனல் உற்பத்தி ஆகிற மின்சாரம் அப்படியே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏன் பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்டரி இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்கிரிட் சிஸ்டம் போவாங்க. ஆனால் அதே மாதிரி ஆன்கிரிட் சிஸ்டத்தில் உள்ள பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் பவர் கட் ஆனாலோ இல்லை உங்கள் ஏரியாவில் ஃபுல் ஷட் டவுன் ஆனாலோ இந்த ஆன்கிரிட் சிஸ்டம் ஒர்க் ஆகாது. ஏன் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பயன்படுத்திய மின்சாரம் போக கவர்மெண்ட் போகன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மின்சாரம் போஸ்ட் கம்பத்திலோ இல்லை டிரான்ஸ்ஃபார்மர் மேலே பழுது பார்த்துக்கொள்ள ஊழியர் மேலே பாய்ந்துவிடும். ஸோ அவங்க மேலே ஷாக் அடிச்சிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆன உடனே இந்த இன்வெர்டர் பார்த்தீங்கன்னா போய் சோலார் பேனல் ஆஃப் பண்ணிடும். ஸோ மின்சார உற்பத்தி நிறுத்திவிடும். அதனால பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பவர் கட் ஆனாலோ இந்த ஆன்கிரிட் சிஸ்டம் ஒர்க் ஆகாது. ஸோ இதுதாங்க ஆன்கிரிட் சிஸ்டம் எனக்கு தெரிஞ்ச விஷயம். உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதோ தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்க, இப்போ உங்களுக்கு ஆஃப்கிரிட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லித்தரேன். காலையில் சோலார் பேனல் ஆன் ஆன உடனே சோலார் பேனல் உற்பத்தி ஆகிற அந்த டிசி கரண்ட் இந்த டிசி கேபிள் வழியாக உங்களுக்கு தேவையான மின்சாரத்தை மட்டும் இந்த இன்வெர்டர் ஏசியாக மாற்றி உங்கள் வீட்டில் சப்ளை பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? மீதி உள்ள அந்த டிசி கரண்ட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த பேட்டரியில் சேவ் பண்ணிவிடும். ஓகேங்களா? மறுபடியும் சாயந்தரம் 4 மணிக்கு பேனல் ஆஃப் ஆகிடும். உடனே நீ இன்வெர்டர் என்ன பண்ணனா ட்ராக் பண்ணி உடனே ஏற்கனவே பேட்டரியில் சேவ் பண்ணி வச்சுக்க இந்த டிசி கரண்ட்டை புல் பண்ணி ஏசி கரண்ட்டாக மாற்றி மறுபடியும் வீடு ஃபுல்லாக சப்ளை பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? அதாவது காலை 8லேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் பேனல்லையும், மறுபடியும் சாயந்தரம் 4 மணிலேருந்து நீங்கள் மின்சாரத்தை எப்படி பயன்படுத்துறீங்கன்றதை பொறுத்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் பேக்கப் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? மறுபடியும் 10 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த பேட்டரி டவுன் ஆகும் போது இந்த இன்வெர்டர் உடனே கரெக்டாக ட்ராக் பண்ணி பேனல் பார்க்கும். பேனல் ஆஃப் ஆகிருக்கும். மறுபடியும் பேட்டரி டவுன் ஆகிருக்கும். உடனே இந்த இன்வெர்டர் என்ன பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஈபிக்கு மாற்றி கொடுத்துரும். அதாவது போஸ்ட் கம்பத்துலேருந்து வரும் ஒயர்லேருந்து மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு ஈபியில் மாற்றி கொடுத்துரும். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஆஃப்கிரிட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, சோலார் பேனல் பார்க்கும், அப்புறம் அடுத்தது பேட்டரி, அடுத்தது ஈபி. ஒருவேளை ஈபி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் மறுபடியும் சோலார் பேனல் ஆன் ஆகிடும். ஓகேங்களா? ஆன் ஆன உடனே ஈபிலேருந்து எடுத்து மறுபடியும் சோலார் பேனலுக்கு மாற்றி கொடுத்துரும் இந்த இன்வெர்டர். இப்படி தாங்க சோலார் ஆஃப்கிரிட் சிஸ்டம் ஒர்க் ஆகும். ஓகேங்க, ஆஃப்கிரிட் சிஸ்டமில் ஒரு பேட்டரி எப்படி ஒர்க் ஆகும், அது எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா இது ஒரு டால் டியூபர் C10 150Ah சோலார் பேட்டரின்னு சொல்லுவாங்க. அந்த C10ன்றது ஒன்றும் இல்லைங்க, 15 ஆம்பியர் இன்புட்டை தொடர்ந்து 10 மணி நேரம் சார்ஜ் பண்ணினா இந்த பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும். நம்ம சென்னை வெயில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி ஒரு பிரச்சனை இல்லை, உடனே சார்ஜ் ஆகிடும். உங்களுக்கு பேக்கப் ஹவர்ஸும் அதிகமாக தரும். ஆனால் மழை காலத்தில் மழை பெய்யும் போது மட்டும் அந்த மேலே இருக்கிற பேனல் ஒர்க் ஆகாது. ஸோ பேக்கப் ஹவர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் தரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி இந்த பேட்டரி ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் உடனே எப்படி ஈபிக்கு மாற்றி கொடுக்குது அது இன்வெர்ட்ரு, அதே மாதிரி இந்த பேட்டரி என்ன பண்ணுன்னா போய் கரண்ட்லேருந்து எடுத்து வந்து கொஞ்சம் சார்ஜ் பண்ணி வச்சுக்கோம். ஏன் அப்படி சார்ஜ் பண்ணனா, இந்த பேட்டரி எப்படி டிசைன் பண்ணுவாங்கன்னா, நான் எப்பவுமே ஃபுல்லாக தான் இருப்பேன், நான் எப்பவுமே ஃபுல் சார்ஜில் தான் இருப்பேன், கஸ்டமர் கேட்கும்போது நான் சப்ளை பண்ணுவேன், அப்படி தான் இந்த பேட்டரி டிசைன் பண்ணுவாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு வேளையில் ராத்திரி 2 மணிக்கு இல்லை 3 மணிக்கு கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே இந்த பேட்டரி கரண்ட்லேருந்து கொஞ்சம் சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்களேன், அந்த கரண்ட்டை வந்து உங்கள் வீட்டுக்கு சப்ளை பண்ணி கொடுத்துரும். ஸோ எப்போவுமே கஸ்டமர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட்டு போகாத பிரச்சனை இருக்காது. எப்போயுமே உங்கள் வீட்டில் ஷட் டவுன் இருக்கிற பிரச்சனை ஆஃப்கிரிட் பொறுத்தவரைக்கும் கிடையாதுங்க. அதனால தான் சொல்கிறேன், வீடை பொறுத்தவரைக்கும் ஆஃப்கிரிட் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து லோ மெயின்டெனன்ஸ் பேட்டரின்னு சொல்லுவாங்க. அதாவது 8லேருந்து 10 மாதத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் டிஸ்டிலேட்டட் வாட்டர் வாங்கி ஊற்றினா போதுங்க. இதுதாங்க ஆஃப்கிரிட் சிஸ்டம் பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயம். இதுக்கு மேலே எதுவும் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்க, இப்போ ப்ரூஃப் செக்ஷன் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் காலையில் 11 மணி ஆகுது, நல்லா வெயில் அடிக்குது. இங்கே பாருங்கள் கிரிட்டு, அதாவது இபி கனெக்ஷன் இப்போ ஆனில் இருக்குது, பேனலும் ஆனில் இருக்குது. காலையில் 11 மணி நல்ல வெயில், பேட்டரியும் சார்ஜ் ஆகுது, இன்வெர்டர் ஆனில் இருக்குது, சுவிட்சு ஆஃபில் இருக்குது. ஏன்னா பேட்டரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகலை, பேட்டரி ஃபுல்லாக இருக்குது, அதனால் இபிக்கு மாறல.
இங்கே ஏன் பேட்டரி சார்ஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 11 மணிக்கு காலையில் வந்து நாங்கள் ஃபேனு, டியூப்லைட், டிவி, அப்புறம் ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது போக மீதி உள்ள சார்ஜ் வந்து இந்த பேட்டரியிலும் ஸ்டோர் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா ஆஃப்கிரிட் சிஸ்டமில் பேட்டரியிலேருந்து ஈபிக்கு மாறும்போது சுவிட்சுன்னு வந்துடும் ஆரஞ்சு கலரில். ஈபிலேருந்து உங்கள் வீடு ஃபுல்லாக கரண்ட் சப்ளை ஆகும். அதே மாதிரி பேட்டரியும் கொஞ்சம் சார்ஜ் பண்ணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நைட் ஆனால் இந்த பேட்ரி லோ கரண்ட் போகும்போது இந்த பேட்டரியில் இதை எடுத்து கொடுத்து சப்ளை பண்ணிடுவோம், உங்கள் வீட்டுக்கு சப்ளை பண்ணும். இதுதான் ஆஃப் கிரிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிரிட் இப்போ ஆனில் இருக்குது. பேனல் வந்து நைட்டு 10 மணிக்கு சாயந்தரம் 4 மணிக்கு ஆஃப் ஆன உடனே இங்கே பேனல் வந்து லைட் ஆஃப் ஆகிடும். பேட்டரி இப்போ சார்ஜ் ஆகுது. இன்வெர்ட்டர் வந்து ஆஃப் ஆகிடும். இன்வெர்ட்டர் வந்து சுவிட்சுக்கு மாறினோடனே ஈபிக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். சுவிட்ச் இருக்கிறதுனால மறுபடியும் மார்னிங் பார்த்தீங்கன்னா சுவிட்ச்லேருந்து மறுபடியும் இங்கே இன்வெர்ட்டருக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோ பாய், தேங்க்யூங்க.